ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஸ்ரீ. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருக்குறள் வந்து நம்ம தேவிரா அப்படிங்கிற ஒரு அவுட் சோர்ஸ்லேருந்து தான் நமக்கு இந்த குரூப் 4 அண்ட் குரூப் 2ல் வந்து எக்ஸாமில் வந்து கேட்டாங்க. இப்போது நமக்கு அந்த தேவிரா புக்கில் வந்து என்னென்ன திருக்குறள் வந்து எக்ஸ்ட்ரா கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் இப்போ சொல்கிறது எது அப்படின்னா, நம்ம தேவிரா புக் தான் சொல்கிறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு திருக்குறள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முப்பால் அப்படிங்கிற திருக்குறள் கொடுத்துருக்காங்க. முப்பால் என்பது திருக்குறள் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம திருக்குறள்ங்கிறது நமக்கு முப்பால்னு தெரியும். என்ன பால் அப்படின்னா அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் அப்படிங்கிற ஒரு 3 இது வரும். இப்போது இதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது திருக்குறளுக்கு வந்து என்னென்ன வேறு பெயர்கள் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது நமக்கு புக் சோர்ஸ்லேயே உண்டு. உத்திரவேதம், தெய்வ நூல், பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தமிழ்மறை, பொதுமறை, திருவள்ளுவ பயன், திருவள்ளுவம் அப்படிங்கிற வேறு பெயர்கள் இதுக்கு உண்டு அப்படிங்காங்க. அதே மாதிரி இந்த திருக்குறளோட ஆசிரியர் வந்து நமக்கு நல்லாவே தெரியும், திருவள்ளுவர். இந்த திருவள்ளுவருக்கும் நிறைய பெயர்கள் இருக்கான். அது என்னென்ன பெயர் பார்த்தோம் அப்படின்னா, வள்ளுவ நாயனார், தேவர், முதற்பாவலர், தெய்வ புலவர், நான்முகன், மாதனம் பங்கி, சென்னாபோதர், பெருநாவலர், பொய்யில் புலவன் அப்படிங்கிற வேறு பேரும் திருவள்ளுவருக்கும் இருக்குது. திருக்குறளுக்கும் நிறைய பேர் இருக்குது. இந்த பெயர் எல்லாமே நீங்கள் நல்லா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நமக்கு வந்து திருக்குறள் அப்படின்னாலே அதிகாரம் அப்படின்னாலே ஆல்ரெடி தெரியும். 133 அதிகாரம் இருக்குது. இதில் மொத்த பாடல் எவ்வளோ இருக்குது அப்படின்னா, அதில் ஒரு 0 சேர்த்தோம் அப்படின்னா 1330 குறட்பாக்கள் இருக்குது. இது எல்லாமே என்ன அப்படின்னா குறள் வெண்பாக்கள், அதாவது ஈரடி வெண்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நமக்கு தெரியும் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் அப்படிங்கிறது தெரியும். அறம்னா 38, பொருள்னா 70, காமத்துப்பால் அப்படின்னா 25 அதிகாரம் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அந்த அதிகாரத்துலேயுமே இயல் இருக்கும். அது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு அறத்துப்பால் அப்படின்னா 4 இயல் இருக்கும், பொருட்பால் அப்படின்னா 3 இயல், காமத்துப்பால் அப்படிங்கிறது 2 இயல் இருக்குது. அதாவது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, பாயிர இயல் அப்படின்னா, இப்போ பாய் அப்படின்னா வீட்டில் வந்து 4 பாய் இருக்கும், 4 பேர் இருக்கிறதுக்கு 4 பாய் இருக்கும் அப்படிங்கணும். இல்லறம் அப்படின்னா என்ன அப்படின்னா 20 அப்படின்னா, இப்போ ஒரு கல்யாணம் முடிஞ்சு ஒரு இல்லறம் தனி கொடுத்து நம்ம போனோம் அப்படின்னா ஒரு 20 வயசு வேணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. துறவரம் அப்படின்னா ஒரு 13, அதாவது 13 அப்படின்னா எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம 13 வயசுலேயே ஒன்று சின்ன பிள்ளையிலே துறவரம் போயிடணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஊழியல் அப்படின்னா ஊழி அப்படின்னா நமக்கு இந்த உளின்னு வச்சுக்கோ. உளிங்கிறது என்ன, அது ஒன்று இருக்குமா, ஒன்று மாதிரி இருக்குமா அது, ஸோ அதனால் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. அரசியல் அப்படின்னா நம்ம அரசியலுக்கு வரணும் அப்படின்னா 25 வயசு ஆகணும். அங்கவியல் அப்படின்னா நம்ம ஒரு அங்கம் வகிக்கணும் அப்படின்னா அதுக்கு 32 வயசு ஆகணும். குடியியல் அப்படின்னா இந்த துறவரம் குடியியல், ஒன்று துறவரம் போயிடணும் என்ன குடியிருக்கணும், அது வந்து எத்தனை வயசில் அப்படின்னா 13. அதே மாதிரி காமத்துப்பால் வந்து 25 அதிகாரம் பார்த்தோம். அதில் வந்து களவியல் கற்பியல் 2 இருக்குது. களவுங்கிறது 7 வயசுலேருந்தே நமக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கற்புங்கிறது 18 வயசு பெண்ணுக்கு வந்து கற்புங்கிறது முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஆல்ரெடி திருக்குறள் அப்படிங்கிறது ஒரு 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுலேயுமே நிறைய பாடல்களுடையது எது அப்படின்னா நம்ம திருக்குறள் தான். அதே மாதிரி நிறைய அதிக அறங்களை சொல்லும் நூல் எது அப்படின்னாலும் அதுவும் திருக்குறள் தான். அதே மாதிரி இந்த 14 கீழ்கணக்கு நூல்களுள் செய்யுளால் பெயர் பெற்ற ஒரே நூல் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம திருக்குறள் தான். அதாவது நிறைய அதிக பாடல்களை உடையது எதுனா திருக்குறள் தான். அதிக அறங்களை உடையது எது அப்படின்னா தான். செய்யுளால் பெயர் பெற்ற நூல் எது அப்படின்னா அந்த திருக்குறள் தான். அதே மாதிரி 17 கீழ்கணக்கு நூல்களுள் குறள் வெண்பாவால், அதாவது 1.25 அடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது நூல் எது அப்படின்னா நம்ம திருக்குறள் தான் அப்படிம்பாங்க. அதே மாதிரி இந்த அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியும் நூல், இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டிருக்காங்க. அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது எது அப்படின்னா நம்ம திருக்குறள் தான். திருக்குறளின் சிறப்பை சொல்கிறது எது அப்படின்னா இந்த திருவள்ளுவ மாலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தமிழ் மாதின் உயிர், இந்த லைன்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இனி வரும் காலங்களில் வந்து நம்ம கொஷின் வந்து இப்படி தான் கேட்பாங்க. தமிழ் மாதின் உயிர் என்ன போற்றப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அது திருக்குறள் தான். அதே மாதிரி இந்த கொஷின் நம்ம கேட்டிருக்காங்க. திருவள்ளுவரின் உருவத்தை முதலாக ஓவியமாக வரைந்தவர் யார் அப்படின்னா வேணுகோபால சர்மா. அதாவது திருவள்ளுவரோட உருவத்தை வந்து யார் வரைஞ்சாங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு கேட்கும்போது யார் அப்படின்னா வேணுகோபால சர்மா. இந்த பேர் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இன்றைக்கி வந்து தேவிரா இதில் வந்து ஒரு பேஜில் இருக்க கண்டென்ட் மட்டும் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட் இதை நல்லா வந்து உங்கள் மைண்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அவுட் சோர்ஸ்னால் இதான். இதுக்கு அடுத்து ஒரு பார்ட் 2 வந்து உங்களுக்கு வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன். அதில் வந்து நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கிற விஷயம் வந்து நிறைய இருக்குது. இனி வருங்காலங்களில் அதில் வந்து நிறைய கொஷின் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.